ஒன் லாஸ்ட் குட்டி ஸ்டோரி ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அப்டேட். விஜயின் கடைசி குட்டி கதையை கேட்க ரெடியா நண்பா? ரஜினியிடம் பேய் கதை கூறிய சுந்தர் சி. ரஜினி திரைப்படத்தை இயக்கும் தனுஷ். விஜய் உதயநிதி மோதல் பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. டிசம்பர் இறுதி வாரத்தில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை கருவாக கொண்டு மாசான அரசியல் வசனங்களுடன் பக்கா என்டர்டெயின்மெண்ட் படமாக ஜனநாயகன் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. பொங்கல் ரிலீஸாக வெளியாக உள்ள இத்திரைப்படத்திற்கு யாரெல்லாம் வெயிட்டிங்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரஜினி திரைப்படத்தில் இருந்து சுந்தர் சி விலகியது தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. சுந்தர் சி கூறிய பேய் கதையின் முழு ஸ்கிரிப்ட் ரஜினிக்கு பிடிக்காமல் போனதாலேயே அவர் விலகியதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பேய் கதையை சுந்தர் சி 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சந்தானம் மற்றும் விஜய் சேதுபதியிடம் சொல்லியதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஜினி எந்த மாதிரியான கதைக்களத்தில் நடிக்க விரும்புகிறார்? கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினியின் தலைவர் 173வது திரைப்படத்தில் இருந்து சுந்தர் சி தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியேறிவிட்டார். இதனை அடுத்து அந்த படத்தை யார் இயக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தை தனுஷ் இயக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ரஜினியிடம் தனுஷ் ஒன் லைனில் கதை சொல்லி இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கதை விரிவாக்க பணிகளில் தனுஷ் ஈடுபட்டுள்ளதாக கோலிவுட் வட்டாரம் தெரிவிக்கிறது. அப்படி தனுஷ் இயக்குவது உறுதியானால் எந்த மாதிரி கதையை அவர் எடுப்பார் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த காம்போ எப்படி இருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திமுக சார்பில் நடைபெற்று வரும் அறிவு திருவிழாவை விமர்சித்த விஜய்க்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். தவேக சிறப்பு பொதுக்குழுவில் பேசிய விஜய், திமுக நடத்துவது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அறிவு இருப்பவர்கள் திருவிழா நடத்துவார்கள். தவேகவினருக்கு அறிவு என்ற வார்த்தையை கேட்டாலே அலர்ஜி என உதயநிதி மறைமுகமாக விஜயை சாடியுள்ளார்.